ஹாய் ஹலோ TGF எல்லா பேர் இருப்பீங்கன்னா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க தான் உங்க கிருஷ்ணா குமார் TGF வரல டின் கேம் ஃபேமிலி என்ன வீடியோ பார்க்குறீங்க தான் TGF. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம கரும்பு கடைக்கு தாங்க போகிறோம். கரும்பு கடையில் ஜூஸ் குடிக்க போகல, அந்த இடத்துக்கு போகிற பிளேஸ் நேமே அதுதான். அதனால் அங்கே போய் நம்ம பிக்கப் எடுத்துகிட்டு தாங்க நமக்கு தெரியும். அதனால் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பத்து இருக்க பிள்ளைங்க தட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வர மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே TGF வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். TGF இல்லை எப்படி இருப்பீங்க? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உக்கடத்துல தாங்க. வர வழியில் ஒரு சந்தை, அதனால் கொஞ்சம் கூட்டமாக தாங்க இருந்துச்சு, தாண்டி வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு கடைக்கு தாங்க. இப்போ நம்ம கரும்பு கடையிலேருந்து பிக்கப் எடுத்து எங்கே கொடுக்கணும்னு தெரியாது, அங்கே போய் எடுத்தால் தாங்க நமக்கு தெரியும். அதனால் ஃபஸ்ட் நம்ம போய் எடுக்க பார்க்கலாம். பனிங்க இங்கெல்லாம் லைட்டாக அந்த ஸ்னோ பாருங்களேன், லைட்டு கீழே பார்த்தா தெரியும். பனி பொழி எதுன்னு சொல்ல முடியாது, இந்த காற்றுல பனி இருக்கும் இல்லைங்க, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இன்றைக்கான பிளாக் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஏன் நேற்று பிளாக் வரல நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரி லாங்கே வரல. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே க்ளோஸ் தாங்க, எல்லாம் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்துச்சு. அதனால தான் பிளாகே எடுக்கலைங்க. அதனால் சரி இந்த நாளும் போடல. நம்ம ஆக்சுவலி நான் என்ன நினைப்பேன்னா எப்போவுமே கண்டினியூஸாக நம்ம வீடியோ கொடுக்கணுன்னு தாங்க நினைப்பேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா என்னால் முடியல வீடியோ கொடுக்கறதுக்கு, அதுதான் ஒரு வருத்தமாக இருக்குங்க. ஆனால் நான் எப்போவுமே யோசிக்கிறேன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, புது கண்டென்ட் கொடுக்கணும், நீங்கள் பார்க்காத இடத்த பார்க்க வைக்கணும் தாங்க நினைப்பேன். நானும் அந்த மாதிரி தான் நினைப்பேன். ஆனால் அவங்க அந்த மாதிரியே சொல்லிவிட்டு எல்லாம் பக்கத்துலேயே ஆர்டர் போடுவாங்க. மனசே உடஞ்சிரும், என்னடா இது எல்லாம் இந்த மாதிரியே வருது. அதான் உங்களுக்காக நான் பெஸ்ட்டான வீடியோ ஒரு நாள் நாங்கள் டெய்லியுமே கொடுப்போங்க. ஒரு நாள் மட்டும் இல்லை, கண்டினியூஸாக வரும். ஆனால் அது என்றைக்கு தான் தெரியல. அதனால் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க TGF. இப்போ நம்ம பானை ஏறிட்டு வந்துட்டுருக்கோங்க. லைட்டில் இங்கே லைட்டாக ஃபேட் ஆகிடுச்சுங்க, ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்கும் போல. யாரோ வராங்க போலங்க, அதனால தான் நிறையா போலீஸ் இருக்காங்க இங்கே. அங்கங்கே இருக்கானுங்க, சாரி அங்கங்கே இருக்காங்க. ஒரு 10 பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ சைடில் கூட இருந்தாங்க, அதேமாரி தான். இப்போ லெஃப்ட் சைடும் வரும்போதே பார்த்துட்டு இருந்தாங்க, எதுக்காகன்னு தெரில. ஆனால் ஒருத்தர் மட்டும் மாட்டியிருந்தார் பாவம். ஆனால் ஹெல்மெட் போடல, ஹெல்மெட் போடாமல் வரதுனால தான் மாட்டிடுறாங்க மேக்ஸிமம். கொஞ்சம் லாங்காக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. ஏன்னா பத்தில் போட்டாங்கன்னா இந்த வீடியோ வருமானு எனக்கு தெரியாது, அதனால தாங்க. ஏன்னா தூரமாக போட்டால் தானே எனக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெளில போகல. சரி, அடுத்த நாள் நாளைக்கு எப்படியா வீடியோ உங்களுக்கு கொடுத்துடணுமேங்கிறதுக்காக தான் இந்த பிளாக் இன்றைக்கி ஷூட் பண்ணுறேன். அதான் நீங்கள் ஒரு நாள் நான் மிஸ் பண்ணியிருப்பில்லங்க, அந்த பிளாக் தான் இது. அந்த நாள் தான் எடுக்கிற பிளாக் இது. அடுத்த நாளுக்கான பிளாக் தாங்க இன்றைக்கி வரப்போகுது. அதுதான் இதுவாக கூட இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை டீச்சர். போலீஸ் பார்த்தீங்களா இங்கே இருக்காங்க. எதுங்க இப்படி நிற்கிறாங்க, எத்தனை பேர் இருக்காங்கப்பா தெரிலங்க எதுனாலன்ட்டு. தெரிஞ்சுக்கணும்னு வச்சு நம்ம தான் மாட்டோம். ஆனால் எதுக்கு தேவையில்லாத வம்பு. சரியான சைடு. ஸோ லைட்டில் நான் இதையும் பார்க்காம வந்துடுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டு ஆப்போசிட்டில் வரனால எல்லாம் ஒரு பிளர்ராக தெரியுதுல்ல. அது கேட்டு கைஸ், நிலாலாம் அழகாக தாங்க இருக்குது. ஆனால் இங்கே மனசு தான் தெரியல. இதெல்லாம் ஒன்றும் இல்லை TGF, முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக வீடியோ கொடுக்கணுங்க. இங்கேயும் பிளாக் பண்ணியிருக்காங்க, எல்லா பக்கமும் நிற்கிறாங்க, என்ன பண்ணுறது. ஆமாம் TGF கரும்பு கடை கிட்ட வந்துட்டோம். போய் ஆர்டர் பிக்கப் பண்ணுறதாங்க. சரிங்க, பிக்கப் பண்ணிட்டு என்னடா போகலாம். TGF இன்றைக்கி எல்லா பக்கமும் சந்தை தான் போகலாம், ஆனால் இங்கேயும் சந்தையாக தான் இருக்குது. இப்போ ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல் தோசை வாங்க. நம்ம கல் தோசையை தான் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை, ரொம்பவுமே ஸ்பெஷலான இடங்க. நம்ம மெயின் ரோடு தாங்க.
இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். ஆடா போங்கடாங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க கேட்டவுடனே. என்றா இது இன்றைக்கும் இப்படியே வருது, நீ என்ன பண்ணுறது TGF? சரின்னு பல்ல கடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு வராங்க. ஏன்னா இந்த வேலையில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தெரியாத இடத்துல தான் ஆர்டர் போடுவாங்க, தெரிஞ்ச இடத்துலன்னு ஒன்று போட மாட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கே போன இது சுண்டக்காமுத்தூர் பிளாக் பார்த்துருக்கேன், எனக்கு தெரிஞ்சிருக்கோம் TGF. நாங்கள் என்னென்ன அவஸ்திப்பட்டிருக்கோன்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் பட்டுருவோமோன்னு நினச்சேன். அந்த மாதிரி லாங்காக வந்து சரி அதுவே லாங்கில் அதை போய் லாங்னு சொல்லக்கூடாது. சரி இருந்தாலும் நம்ம என்ஜாய்மெண்ட்டு கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு, இல்லை ஃபன்னாகவும் இருந்துச்சு, இந்த மாதிரி அட்வென்ச்சராகவும் இருந்துச்சு. ஆனால் இல்லை இதெல்லாம் அப்படி இல்லைங்க. ஏதோ இங்கே தாங்க மெயின் ரோடு தான் அதனால் ஒன்றும் என்ன சொல்கிறது, 2 நிமிஷத்தில் போய் சேர்றது தான். அதுதாங்க மனசே விட்டேன். 3 கிலோமீட்டர் தான் ஆமாங்க இங்கேருந்து. TGF சரி TGF அதோட இன்னைக்கு இது மைக் வாங்க முடியுதானே. ஏன்னா போன பிளாக்லேருந்து சொல்லிட்டு நான் ஏன் ஆர்டர் பண்ண கேன்சல் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கை இந்த ஆஃப்லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ டிக்டாக் மைக் ஆமாங்க. அதனால் அந்த மைக் தான் சரி வாங்கலாம் இவங்களே சொல்கிறாங்க, ஏன்னா எங்களுக்கு கம்மியாக தான் இருக்குமா, அதனால் சரி அங்கேயே வாங்கிடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறமா பார்த்தா தெரியுது நாங்கள் போகிறதே இல்லை. அதனால் எப்படியா போய் வாங்கிட்டு அதனால் எப்படின்னு தெரியல. அதனால் எப்படியாவது ட்ரை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரு இந்த மாதிரி லாங்காக வர்ற ப்ராப்ளம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு புதுசாக காமிச்சுன்னா எனக்கு ஒரு ஹாப்பி, நான் அதை பார்க்கும்போது எனக்கு அதை விட ஒரு ஹாப்பி. அதனால தான் TGF. சரி TGF இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து TGF இப்போ நம்ம கிட்டே வந்துட்டோங்க. நம்ம இங்கேருந்து வேறொரு மெயின் ரோடு கிட்டே ஆமாங்க, அதான் 3 கிலோமீட்டர் தான். நான் டக்குன்னு போயிடலாம். உள்ளே தான் நிறைய டைமே வந்திருக்கேன், ஆனால் உள்ளே போனது ஒரு டைம் கூட போனது இல்லை. TGF எதோட நமக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேர் நல்லதாக கமெண்ட் பண்ணுறீங்க. சில பேர் அந்த வீடியோ கரெக்டாக இல்லாததுக்கு ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நீ ஏதோ இங்கிலீஷ் கிராமர் என்னமோ புலியா, ஏன்டா நான் இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷ் சேனல் க்ரியேட் பண்ணாமல் போயிருப்பேனாடா. தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் பேசாமல் இருந்தால் என்ன நியாயம்? டைட்டில் வைக்கிறது தான், அது கரெக்டாக வர்றதுக்காக தான் இங்கிலீஷில் வைக்கிறது. தமிழில் வைக்க தெரியாதுலாம் இல்லை, அதுவும் நம்ம இஷ்டம் தானே TGF. நம்ம எது வேணால் வச்சுக்கலாம். நாங்கள் தமிழில் போட மாட்டோன்ட்டுலாம் இல்லை, இது வந்து இங்கிலீஷில் டைட்டில் வைக்கும்போது அந்த ஃப்ளூயண்ட்டான சர்ச் பண்ணுவாங்க, வேறு TGF. அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை, அது வந்து தப்பான பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்குது, அதை நம்ம கூட ஷேர் பண்ண தான் நான் நினைக்கிறேன். தப்பு பண்ணால் சொல்லுங்கள், ஆனால் அது வந்து இந்த வீடியோவில் என்ன தப்பு பண்ணுறோம், இல்லை எதாவது மாற்றிக்கணுமா, இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு வேறு எதாவது பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணுங்க. அதை விட்டுட்டு அர்த்தங்கடத்தனமாகவே கமெண்ட் பண்ணுறான் ஒருத்தன். உங்களை சொல்ல TGF நீங்கள் எல்லாம் பாசக்கார பசங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, அது ஒன்றும் பிரச்சனை இருக்குது. ஆனால் அதாங்க பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக கமெண்ட் பண்ணோங்க, நல்லா இப்படி நான் உங்களை சொல்கிறேன் ஹாய் ப்ரோ, ஹாய் பண்ணால் நீங்கள் ஹாய் ப்ரோ இப்படி, அதுதான் எல்லாத்தோட பாலிசியுமே. அதை விட்டு டே இன்னும் ஏதாச்சும் ஒரு பேட் வேர்ட்ஸ் பீப்பாக பேசுகிறது அதெல்லாம் இது நமக்கு இந்த மாதிரி பேசினோம்னா இங்கே அதோட அந்த கமெண்ட்டை நமக்கு வந்து காமிக்காது. நான் எதுக்காக நான் இப்போ கமெண்ட்டை பற்றியே பேசிட்டு வரேன்னா, இந்த நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதோட பற்றி நம்ம சேனலும் டெவலப் ஆகாத இதுக்கு ஒரு முக்கிய காரணம் சொல்லாங்க. அதனால் யூஸ்ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவேன். நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுனால அது எனக்கும் ஒன்றும் கமெண்ட்டே வராமல் நான் பிளாக் பண்ணேன். இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுகிறது அதை நான் ஏன் பண்ணுறேன்னா, சரி அவங்க சேர்த்துட்டோம், நான் அதோட எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறது தாங்க. ஒன்று சரி இனிமேல் விட்டுறலான்ட்டு இருக்காங்க. பேட் வேர்ட்ஸ் பேசுறது இல்லை, ரிப்ளை பண்ணுறது. பேட் வேர்ட்ஸ் பேசுறது நான் பேச மாட்டேன் மேக்ஸிமம் யாருக்கிட்டையும். இந்த ரொம்பவுமே அந்த கோவம் வந்தால் தாங்க அந்த மாதிரி பேசுவேன். அந்த டைம் நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். இது ரொம்ப பெரிய கட்டாவத்தெல்லாம் இல்லை, ஓரளவு இருந்தாங்க. பேட் வேர்ட்ஸ் பேசுறது தப்பு தான் சொல்லுவாங்க, அதனால் பேசவே மாட்டாங்க, அப்படியே வச்சுக்கோங்க. அதான் உண்மை, எல்லாம் நம்பிடுங்கப்பா. ஓகே TGF ஆர்டர் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஓகே ஓகே TGF இங்கே தாங்க
கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்புறதான் டிஜிஎஃப் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை அப்லோட் பண்ணுறதுக்கு சரியான இன்றைக்கி லேட் ஆயிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு, அதனால நெட்டு இல்லை. ஏற்கனவே இது ஒரு 2 GB 1.5 GB பக்கம் வருங்க, பார்த்தா அதுக்கு நெட்டு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கும், அதாவது இந்த ஃபோனுக்கும் எங்கள் அப்பா ஃபோனுக்கும் ரெண்டுமே ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரே நாளில் தான் ரீசார்ஜ் பண்ணிச்சு, அதனால ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தா 2 பேத்துக்குமே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா அவங்க, அதுக்கு காசு இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு வேலைக்கு தான் முக்கியங்கிறதுனால டெய்லியுமே நெட் ஆனில் தாங்க இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நேரம் மட்டும்தான், அதனால் அவர் மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதனால் எங்கள் அப்பா வந்தால் தான் இனி இந்த வீடியோவே இந்த வீடியோவே அப்லோட் பண்ண முடியும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் டிஜிஎஃப் வந்துடுவார். உடனே அப்லோட் பண்ணிட்டோம்னா ஆக்சுவலி இதுக்கே டைம் ஆயிடுச்சு. 12 ஆமாம் 12 கரெக்டாக 12 ஆயிடுச்சுங்க. இனி இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகி இனி இது அப்லோட் ஆகி வர்றதுக்கு ஒரு 3-4 மணி. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது டிஜிஎஃப் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். அதோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நைட் பிளாக்னாலே அது அப்படி தான். காலையில் பிளாக்னா கூட கொஞ்சம் கிளியராக இருக்குங்க, இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா எங்கள் ஃபேஸ் கூட கொஞ்சம் கிளியராக தான் தெரியுது. ஆனால் நைட் பிளாக்னா அப்படி இல்லைங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே டிஜிஎஃப் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யாராவது சொந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விடுவாங்க. அப்புறம் நம்ம ஒரு வீடியோ மறக்காம லவ் யூ மிஸ்டர் டேக் கேர். பார்த்து மறங்க. பாய். நாளைக்கு சந்திக்கலாம் டிஜிஎஃப். பாய்.